ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திரும்பவும் ஒரு புதிய நாளை நம் காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 34:9 அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று வாசிக்கிறோம். 128 சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதங்கள் என்பதை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்திருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை உயர்வை கர்த்தர் வைத்தார் என்றும் அறிந்தோம். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து இருந்தான். இந்த பாவத்தை எப்படி நான் செய்வேன்? அவர் என்ன பார்த்து கொண்டிருக்கிறாரே, அவன் யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கர்த்தருக்கு பயந்தான். அந்த பயம் அவனை உயர்த்தி வைத்தது. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. தாவீது பக்தன் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த உலகத்திற்கு நாம் பயப்படுகிறோம். உலகத்துடைய அதிகாரிகளுக்கு நாம் பயப்படுகிறோம். உலகத்துடைய எஜமானை கண்டு அவர்களை நாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் போதுதான் நம் வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். இந்த உலகத்தினுடைய அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். நமது சுப்பீரியருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் இதெல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. அவர் யாருக்கு முன்பதாக நிற்கிறோமோ அந்த ஜனங்களுக்கு முன்னால நம்மை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். தாவீதுடைய வாழ்க்கையில் இதுதான் பார்க்கிறோம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. எப்படி வேண்டுமானாலும் போஷிக்கிற ஆண்டவர். தாவீது கர்த்தருக்கு பயந்து இருந்தார். அவருக்கு பயந்தே காரியத்தை செய்தார். ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காம ஒரு காரியத்தையும் செய்யல. இப்படியெல்லாம் ஆண்டவரை அவன் நம்பினானோ அதற்கேற்ற விதத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். தவறு செய்யும்போது ஆண்டவர் எச்சரிக்கிறார், விழுந்து போகிறான், திரும்பவும் தூக்கி நிறுத்துகிறார். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம் நமது உள்ளத்தில் இருக்கும் போது நாம் விழுந்தாலும் கூட திரும்பவும் நம்மை உயிர்ப்பிக்க ஆண்டவரால் முடியும். நம் வாழ்க்கையில் குறையில்லாதபடி வழிநடத்த ஆண்டவரால் முடியும். நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறையில்லாதபடி கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்க முடியும். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை அவருக்கு பயந்த மக்களுக்கு குறைவே இல்லை. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்போம், அவர் மீது பாரத்தை வைப்போம், அவருக்கு பயந்து ஜீவிப்போம், அவருக்கு பயந்து ஊழியத்தை செய்வோம், அவருக்கு பயந்து இந்த உலக வாழ்க்கையில நடப்பிப்போம், அவருக்கு பயந்து எல்லாவற்றையும் செய்வோம். அந்த ஆண்டவர் நிச்சயமாய் குறையில்லாதபடி ஒரு உயர்வை நமக்கு என்று தருவார். இந்த நாளில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நம் வாழ்க்கையில் நிச்சயமா ஆண்டவர் குறையில்லாதபடி நம்மை உயர்த்துகிற ஆண்டவர் உயர்த்துவார். யோசித்து பாருங்க, சோதித்து பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. இந்த நாளிலே குறையில்லாதபடி கர்த்தர் நம்மை நடத்த முடியும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்மை நம்பின பிள்ளைகளுக்கு குறைவே இல்லப்பா. நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்க தந்த வாய்ப்புக்கு நன்றி. உமக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லப்பா. நாங்கள் உமக்கு பயந்து காரியத்தை நடப்பிக்க கிருபை செய்யும். இந்த நாள் மகிமையுள்ள நாளாக மாற்றும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய பிரசனம் நிறைவா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.